ப்ரோ பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வெரி மைன்யூட் பெனிஃபிட்ஸ் தான் ப்ரோ. பட் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது வந்து ஒன்லி நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சைடில் அனிமல் லவர்ஸுங்கிற சைடில் வரும்போது அவங்க எல்லோரும் வந்து அவங்களோட டாக்ஸோட வந்து க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அதையே வந்து எல்லாத்தையுமே எல்லா டாக்ஸ்கிட்டையும் காட்டணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஆனால் காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக வந்து இண்டீஸ் அடாப்ட் பண்ணலாம், லைக் இண்டீஸ் டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணலாம். அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த கிளைமேட்டுக்கே தேவையில்லாத டாக்ஸ் எல்லாமே வந்து இங்கே வளர்த்துக்கிட்டாங்க. அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டாக்ஸும் த பிளானட் பிலாங்ஸ் டு டாக்ஸ் ஆல்சோ. அதான் இது எல்லாமே என்னென்னா ஒரு எலிட் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க. அவங்க காரில் போயிட்டு காரில் வருவாங்க, ஒரு பாஸ்டான ஏரியாவில் இருப்பாங்க. இப்போ இது ப்ராப்ளம் யாருக்கு வருதுன்னா அடித்தட்டு மக்கள், லைக் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு தான் அதிகமாக இது வருது. இப்போ எங்கள் ஏரியாவில் எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு நாய் துரத்தி எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறேன், இப்போ ரெகுலராக நான் போயிட்டு வரதுனால எனக்கு அந்த ரோட்டில் அந்த நாய் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க எல்லாருமே அடித்தட்டு மக்கள் தான். அவங்கள வந்து அவங்கக்கிட்ட நான்வெஜ் இருக்குது, அவங்க ஒரு பேக் எடுத்துடுவாங்க. அவங்கள நிறைய ரெப்பிட்டேட்டிவாக துரத்துது. அவங்க இத்தனைக்கும் நைட்டில் தான் வராங்க. நைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கே நமக்கு பாவம் அவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கு இதுவாக இருக்குது. ஸோ வந்து இதுதான் ப்ராப்ளமே ஒழி. இப்போ எனக்கு இப்போ வந்து இதுக்கு வேக்சினேஷன் பண்ணிவிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா கடித்தாலே அங்கே பிரச்சனை இருக்குது. கடித்தாலே இப்போ பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த டெய்லி வேஜ் ஒர்க்கருக்கு அவங்களுக்கு 10 நாளுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஸோ வந்து இதெல்லாமே தான் வந்து இந்த டாக் இதில் பார்க்காம ஒரு எலீட் மனப்பான்மையிலேயே இருக்காங்க. அவங்க மாடு சாவுது, ஆடு சாவுது, கோழி சாவுது, இதெல்லாம் சாவுது. ஆனால் இவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடுவாங்க லைக். ஆனால் வந்து டாக்ஸ் மட்டும் வந்து பாவம். இது என்ன லாஜிக்னு தெரியல. வீகன்ஸே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. வீகன்ஸ் எனக்கு புரியுது, ஓகே, அவங்களுக்கு வந்து அனிமல்ஸோட லைஃப் வந்து இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் லைஃப். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அவங்க கருத்தில் தேர் ஆக்சுவலி ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு மட்டனை வந்துட்டு சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, நாய்க்கும் சிக்கன் போடுவாங்க. ஆனால் டாக்ஸை மட்டும் இப்போ UK USA போன்ற எல்லா கண்ட்ரிலையுமே வந்து யுத்தனைசேஷன் இருக்குது. ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்துருக்குன்னா 10-15 டேஸில் வந்து அதை யாரும் அடாப்ட் பண்ணிக்கல, அதோட ஓனர் வரலைன்னா இட் வில் பி யூத்தனைஸ்ட். ஆனால் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்னும் அந்த லா வரல. அதை நோக்கி போனால் கூட பெட்டர்னு நான் சொல்லுவேன். லைக் இந்த ஷெல்டர்லாம் வந்து அது வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸ்பென்ஸ் ஆகும், இது ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் ஸ்டே டாக்ஸுங்கிறது நமக்கு தேவையில்லாத இது. எனி டெவலப்டு கண்ட்ரியில் அது தேவை கிடையாது.